ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன். இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். இதுலயும் 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்கு, எட்டது இருக்கு, எந்தெந்த ராசிகள் உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதத்துல உள்ள சுப முகூர்த்த தினங்கள். சுப முகூர்த்த தினங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2/6/24, 9/6/24, 10/6/24, இதுலயும் 12/6/24. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள். ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்றோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுதான் முன்னிறுத்தலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வளர்புறை முகூர்த்தங்களும் வருது. இதுல அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த 27 நாட்கள்ல வைகாசி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் அதாவது 31/5/2024 வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் நார்மலா இருக்கும். அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் இருக்கு. 27 நாட்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவட்டம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை முன்னிட்டு தான் அதுவே எல்லாமே வரும். இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, இந்த விருச்சக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த விருச்சக ராசிக்கும் உங்களுடைய 6ஆம் வீடான மேச ராசிக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துல 5ல இருக்கார். அவர் ராகுவோட சேர்ந்து 5ல இருக்கார். அதாவது நல்ல இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் கெட்ட கிரகமாவே இருந்தாலும் அது எந்த வகையிலையும் நல்லதைத்தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறது அதோடைய விதி. இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கும் பொழுது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பாருங்க கண்டிப்பாக ஒரு நன்மையைத்தான் செய்யும். உங்களுடைய இந்த மாதம் பிறக்கும் பொழுது சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடமான அவருடைய சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு. அவருடைய சொந்த வீட்டுக்கு போகும் பொழுது தேவகுருவான குரு பகவான், அதாவது உங்களுடைய 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். அவர் உங்களுடைய 7ஆம் வீட்டுல இருந்து இந்த சுக்கிராச்சாரி, அதாவது சுக்கிரன், அசுர குருவான சுக்கிரனுடைய வீட்டுல 2 பேருமே சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. உங்களுடைய ராசியவும் பாக்குறாங்க. உங்களுக்கு சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது முதல்ல உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையா டைரக்டா பாக்குறாரு. டைரக்டா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உங்களுடைய நிலையாகப்பட்டது ஒரு நல்ல நிலைக்கு மாறும். குரு பார்த்தால் கோடி நன்மை. அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் சேர்ந்து பார்க்கும் பொழுது
அதாவது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்ற நிலைக்குல இருந்தா என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குருவினுடைய பார்வை. இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் சனியினுடைய தாக்கமாகப்பட்டது அஷ்டம சனியின் பாதி தான் அர்த்தாஷ்டம சனி. இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகளாவே சந்திச்சிருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு லாபத்தை பார்த்துருக்க முடியாது, கண்டிப்பா ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க, அடிமட்டத்துக்கு போயிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவரவருடைய கர்ம வினைகளை பொறுத்து, இந்த ஜாதகத்துல விதி ஜாதகத்துல உங்க கிரகங்கள் அமைவை பொறுத்து, அதுவும் இல்லாம இந்த கிரகங்கள் கோச்சார நிலையை பொறுத்து, தசாபுத்தி காலங்களை பொறுத்து உங்களுக்கு நன்மை தீமைகள் நடக்கும் இல்லையா? அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாருங்க, இந்த விருச்சக ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு டைரக்டா 7ஆம் பார்வையா பாக்குறதுனால, குரு சுக்கிரன் பாதி 3ஆம் தேதிக்கு மேல போயிடுறாரு அவர் சுக்கிரனுடைய வீட்டுக்கு. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்தான் அது. இந்த சுக்கிரனும் வந்து குருவும் வந்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய விஷயம். வண்டி வாகனங்கள், வீடு கட்டுறது, வெளியூர் வெளிப்பயணங்கள் போறது, ஒரு நிலம் வாங்குறது, பெரிய பில்டிங் கட்டுறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஓடி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குரு வந்து வரும்பொழுது இந்த வாட்டி விருச்சக ராசி நேயர்கள், பெரிய பெரிய ஆக்டர்ஸுகள், ஒரு பிரபலங்கள் எல்லாமே பாருங்க ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும். அவங்க கண்டிப்பா வந்து ஒரு வெளிச்சத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். வெளிச்சம்னா நம்ம என்ன சொல்றோம்? உயர்வத்தை நம்ம சொல்றோம். உயர்வத்தை ஒரு வெளிச்சமாக வரணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த சுக்கிரனும் சரி 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு வந்து 11ல வந்து கேது பகவான் இருக்காரு. கேது பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்தையும் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. 3ஆம் இடத்தை பார்வையிடுறது ரொம்ப பெரிய விஷயம். 3 அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம். முயற்சிகள் திருவினையாக்கும். முயற்சி வெற்றியடைய செய்யும். இதுவரை யோசிக்காத ஒரு விஷயத்த கூட பிரம்மாண்டமா யோசிச்சு அதன் மூலமா வெற்றியை காண்கிறது. அக்கா தம்பி தங்கச்சி அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாமே உறவுகள் நீடிக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒற்றுமை நிலவும் இந்த 3ஆம் இடத்தை பாக்குறதுனால. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கும்போது மறுமணம் சார்ந்த விஷயங்கள், பெரிய பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் வரவு செலவுகள், பணம் டெபாசிட் பண்றது, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பணங்கள் தொகைகள் கைக்கு கிடைக்கிறது. லாட்டரி சீட்டு மாதிரி பெரும் பணம் குடுக்கல் வாங்கல் வச்சிருந்தது, டெபாசிட் பண்ணியிருந்த பணம், ஒரு இடம் வித்து வர்றது, இல்லை இடம் வாங்குறது, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சுப காரியங்கள் கைகூடும். அப்படி கைகூடும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 11ஆம் இடம்ங்கிறது மறுமணம் சார்ந்த விஷயங்களும் சொல்லலாம். ஆண் பெண் யாரா இருந்தாலும், சிறு வயதுல உள்ளவர்களா இருந்தாலும் சரி, பெரு வயதுல உள்ளவர்களா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் இந்த விருச்சக ராசி என்பது நம்ம சொல்லக்கூடிய பலன் பொது பலன் மட்டுமே. இந்த பொதுவான பலன் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா அவரவருடைய விதியினுடைய அமைப்பை பொறுத்து, தசாபுத்தியை பொறுத்து, கோச்சாரத்தை பொறுத்து, அதைத்தான் நம்ம விதி மதி கதி அதை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த விருச்சக ராசிக்கு நல்ல பொருத்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறும். குருவினுடைய பார்வை இருக்கையில தோஷமாவே இருந்தாலும் அந்த சனியினுடைய தாக்கம் இருக்கு. அர்த்தாஷ்டம சனி, இந்த அர்த்தாஷ்டம சனியவே வந்து குருவினுடைய பார்வை, குரு பார்வையும் சுக்கிர பார்வையும் இந்த வைகாசி மாதம் படும் பொழுது இது வந்து இரட்டிப்பா கண்டிப்பாக அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு ஒரு நன்மை நடக்க போகுது. அது அவரவருடைய தகுதியை பொறுத்து பிரம்மாண்டமா நடக்கிறதும் இருக்கலாம், சின்னதா நடக்கிறதும் இருக்கலாம். ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுசம் கேட்டை, விசாகம் அனுசம் கேட்டை, விசாக நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் மட்டும் இதுல வரும். இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தையே அவருடைய சொந்த நட்சத்திரத்தையே அவர் குரு பகவான் பார்க்கும் பொழுது பார்வையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உருவாகி அவருடைய மாற்றங்கள் பிரம்மாண்டமாகி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறதுனால வந்து வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த இடங்கள்லாம் இருக்கும். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும்
ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அந்த குறைபாடுகள் எல்லாமே நீங்கி நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த குரோதி வருடத்துல இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன். இந்த மாத பலன் வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே, அதாவது சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இது எல்லாமே ஒரு வருஷ பலனா சொல்றோம். இந்த வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்குமோ அந்த பலன்கள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். யாருக்கு பிரம்மாண்டமா இருக்கும், யாருக்கு பலவீனமா இருக்கும், பலம் பலவீனம் இது ரெண்டா நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கோள்கள் வந்து சூரியன், சந்திரனையும் கூட சேர்க்கலாம். வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் அது வந்து மாசத்துல ஒரு வாட்டி சுத்தி வந்துடும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன், சுக்கிரன், செவ்வாய் வந்து 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம். அப்ப இது எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குதோ அதை பூரா இது வந்து ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அவருடைய தசாபுத்தி, அவருடைய அந்தரம், சூட்சமம், அந்த நேரங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா சொல்லி வச்ச மாதிரி இந்த நேரத்துலதான் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அக்யூரேட்டா சொல்லிடலாம் நம்ம. அப்ப இந்த நேரத்துல நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். கெட்டது நடக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அது பிரம்மாண்டமா நல்லதாகவும் மாறும். இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா எப்படி சொல்றோம்? அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு என்பது தனக்காரகன், பணக்காரகன், தங்கம், பொன்னன், இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கான காரகர் வந்து குருவானவர்ங்கிறதுனால அவருடைய பார்வை படும் பொழுது பிரம்மாண்டமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பாருங்க, பேச்சு திறமை வந்து அதாவது வந்து பட்டிமன்ற பேச்சாளர்கள், பெரிய மேடை பேச்சாளர்கள், நீதிபதி, வக்கீலு, ஆசிரியர்கள், இது எல்லாமே இந்த கேட்டை நட்சத்திரத்துல உள்ளவங்க நிறைய இருப்பாங்க. ஏன்னா கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து பாருங்க இந்த தாலுகா ஆபீஸு, டாக்குமெண்ட் சம்பந்தமா இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு இதுல வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே பிரம்மாண்டமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் குருவினுடைய பார்வை இருக்கும்போது சம்பள உயர்வு, பதவியில ப்ரமோஷன், வெளியூர் வெளிப்பயணங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை சந்திக்கும். வேலையே இல்லை, கிடைக்கவே இல்லை, அப்படி உள்ள நபர்களுக்கு வேலை கண்டிப்பா இந்த வருஷத்துல கிடைக்கும். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட மாசம் அப்படின்னா அது வைகாசி மாசம் கூட சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நீடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு அதுவே ஒரு பிரம்மாண்டம் தான். ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குல்ல, தேவகுருவும் அசுரகுருவும் 2 பேருமே சேர்ந்து பாக்குறாங்க. இந்த தேவகுருவும் அசுரகுரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி பலம் பெற்று இன்னும் பாக்குறாரு. அதுவே நட்பு வீட்டுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் இருக்காரு. அப்ப 2 பேருமே ஒரு அள்ளி கொடுத்த மாதிரி தான். இந்த மாசத்துல நிறைய பேர் வந்து பாருங்க, லாட்ரி சீட்டு, பெரிய யோகம் கிடைச்சிச்சு, நான் ஒரு பெரிய நிலம் வாங்கினேன், பெரிய சொத்து வாங்கினேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவருடைய பார்வை இருக்கும்போது சுகபோகமான வாழ்க்கை. சுக்கிரன் அப்படின்னா சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வாழ்க்கையில வந்து ஒரு சுகம் இருக்கு அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம். ஆண் அப்படின்னா சுக்கிலம் என்பது அர்த்தம், பெண் என்பது சுரோனிதம் என்பது அர்த்தம். அப்ப இவங்க வாழ்க்கையில ஒரு வாழையடி வாழையா வளர்றதுக்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கிரகம் வந்து சுக்கிரன் ஆவார். காரு, பங்களா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்றாருன்னா அதுக்கு காரணமும் சுக்கிரன் தான். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில முற்றிலுமே ஒரு இன்பத்தை தரக்கூடிய கிரகம் என்னன்னா சுக்கிரன் ஆவார். அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவரும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை இந்த விருச்சக ராசிக்கு 3 நட்சத்திரங்களுக்குமே ஒரு பொன்னான காலம் இந்த வைகாசி மாசம். நன்றி, வணக்கம்.